அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் முதல் வாரம் அடுத்த 7 நாட்கள் எப்படி அமைகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல்வேறு விஷயங்கள்ல நிறைந்து கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் சனியும் மிக வலுவாக சஞ்சரிக்கின்றன. இது மிகப்பெரிய அளவுல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதகமாக உள்ளது. வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேச ராசியில் அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் அள்ளித்தரக்கூடிய அற்புதமான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. இது ஒரு சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மிக விரைவில் அவர் ரிஷபராசிக்குள் நுழைய இருக்கிறார். அதற்கு முன்னதாக நிச்சயமாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சுப செய்தி இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது முழு ஆட்சி பலம் பெற்று ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி வலுவாக சஞ்சரிக்கிறார். தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் அவருடன் அவர் தந்தையுமாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே இந்த தருணத்துல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும். தொழில்துறை வியாபாரத்துறையில் திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல தருணமாக அமைய போகிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சலுகை உட்பட பல்வேறு விதமான நல்ல செய்தி நிச்சயமாக தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. அவருடன் சூரியனும் இணைந்திருப்பதால் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி இந்த தருணத்தில் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகள்ல நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றனர். நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிக வலுவாக மீன ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. அவருடன் இணைந்து மார்ச் 2ஆம் தேதி முதல் நீச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். புதன் ராகுவோடு இணைவது மேலும் நீச்சம் பெறுவதால் பல சிரமங்கள் நிச்சயமாக குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் உணர்ச்சி வசப்படாமல் இந்த தருணத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே சாதகமாக மாறுவதற்கான யோகமும் அமைப்பும் நிச்சயமாக கிடைக்க வரும். எனவே உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்து விட்டாலே இந்த தருணத்தில் நிச்சயமாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை ராகு புதன் கூட்டணியானது உறுதிப்படுத்துகிறது. மோட்சக்காரகரான கேது மிக வலுவாக கன்னிராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. கேது கன்னிராசியில் வீற்றிருப்பது கற்பனையான பயங்கள், குழப்பமான மனநிலை, சூழ்நிலை போன்ற அனைத்தையும் விலக்கிவிட்டு நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். எனவே நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய நல்ல செய்தி ராகுவின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அவரது உச்ச ராசியான மகர ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார். அவருடன் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறார். சுக்கிர மங்கள யோகம் மிகவும் அபரிவிதமாக நிறைந்து கிடைப்பதால் இந்த தருணத்துல நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய மன அழுத்தம் விலகி நல்ல வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. மங்களக்காரகனும் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் இது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உதாரணமாக ஒரு நபர் வேலை இல்லாமல் அவருடைய வருமானத்திற்காக பல்வேறு நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறாருங்க. அப்படி முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது பல நிறுவனங்கள்ல அவருக்கு வேலை வாய்ப்பானது மறுக்கப்படுகிறது. ஏனென்றால் சில காலி பணியிடங்களுக்கு அதை விட கூடுதலாக 10 மடங்கு பேர் விண்ணப்பிப்பதால் பலருடைய விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்படுகிறது. இருந்தாலும் தொடர் முயற்சியாக வெவ்வேறு நிறுவனங்களை அணுகி தன்னுடைய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு நிறுவனத்திற்கு
வேலைக்காக செல்லும் போது நேர்முக தேர்வுக்காக வெளியில் காத்து கொண்டிருக்கிறார். அப்போது அந்த தருணத்தில் இந்த நிறுவனத்தில் கணினியில் பிரச்சனை ஏற்பட்டு டேட்டா அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக இழக்க நேரிடுகிறது. அதை ரெக்கவர் செய்ய முடியாமல் இந்த நிறுவனமானது திணறிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அதை பார்த்த இந்த நபர் என்னால் முடியும் என்று தன்னுடைய திறமையை அந்த இடத்தில் காட்டுகிறாருங்க. இதை பார்த்தவுடன் இந்த நிறுவனத்திற்கு அவர் வந்த வேலையே வேறு, ஆனால் இப்போது சிஸ்டம் அட்மினாக அவருக்கு பணியானது வழங்கப்படுகிறது. அவர் எதிர்பார்த்த சம்பளத்தை விட கூடுதலாக அவருக்கு சம்பளமானது வழங்கக்கூடிய பணியாணை வழங்கப்படுகிறதுங்க. இது போன்று நல்ல செய்தி இந்த தருணத்தில் நிச்சயமாக வரக்கூடிய அமைப்பில் பல கிரக நிலைகள் சஞ்சரிக்கின்றன. எனவே உங்களுடைய முயற்சியை தொடர்ந்து செய்தாலே போதும் நல்ல பலன் உங்களை தேடி வரும். சந்திரனும் இந்த தருணத்தில் துவக்கத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் அதற்கு பிறகு மிகவும் வலுவாக சுக்கிரன் மற்றும் சனியுடன் இணைந்து இந்த வாரத்தின் இறுதியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே சந்திரன் திட்டமிட்ட காரியங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறார். இப்படி கிரக நிலைகளின் அமைப்பு இருக்க தனுசு ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பஞ்சமஸ்தானம் ஆகிய 5இல் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறார். பஞ்சமஸ்தானத்தை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய குடும்ப ரீதியான சிரமங்களை விளக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும். தந்தை, தாய் மற்றும் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உடல்நலம் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறையுங்க. பஞ்சமஸ்தானத்தை ராசியின் அதிபதி வலுப்படுத்தக்கூடிய இந்திய தருணத்தில் மிகவும் சிறப்பாக தைரிய ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சனி. இது ஒரு சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அவருடன் ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் மிக வலுவாக தைரிய ஸ்தானத்தில் இணைந்திருப்பது கோல்சார விதியின் அடிப்படையில் இந்த 2 கிரக நிலைகளின் இணைவு சாதகமற்று இருந்தாலும் கூட 3ஆம் இடத்தில் இருப்பது நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில அலைச்சல், சிரமம் அனைத்தையும் குறைத்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் தேடித்தரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக உள்ளது. இது மட்டுமல்லாது 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறாருங்க. அவருடன் இணைந்து புதனும் சஞ்சரிக்க போகிறார். புதன் ஆனால் நீச்சம் பெறுகிறாருங்க. புதன் அர்த்தாஷ்டகஸ்தானம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4இல் நீச்சம் பெறுவது ஒரு வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது ஜீவனஸ்தானம் ஆகிய 10இல் அமர்ந்திருக்கிறாருங்க. எனவே தொழில்துறை ரீதியாக பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக ஏற்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாது 2ஆம் இடமாகிய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் மங்களக்காரகனான செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவருடன் இணைந்து சுக்கிரனும் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே இந்த தருணம் பல காரிய தடைகளை விலக்கி மனரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல செய்திகள் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிகவும் அபரிவிதமாக உண்டு. அது மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளை திட்டமிட்டபடி சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலனும் முன்னேற்றமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்.